அடா எஸ் சித்துனா. Hi friends, welcome to Filmy Decoding Studio. நாம இன்னைக்கு எந்த வீடியோட ஒரு ரியாக்ஷன் பார்க்க போறோம் அப்படின்னா விஜய் சித்து vlogs. ஸோ இவங்களோட ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வீடியோ வந்திருக்கு. அந்த வீடியோ தான் நாம இப்போ பார்க்க போறோம். எனக்கு இவங்களை பர்சனலாவே ரொம்ப 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 பிடிக்கும். பிகாஸ் என்னோட டவுன் டைம்லயும் நான் ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸா இருந்த டைம்லயும் இப்பவுமே பார்த்துட்டு இருக்க நிறைய வீடியோஸ் வந்து இவங்களோட தான். எனக்கு அந்த வீடியோஸை தாண்டி அதுக்குள்ள நடக்கிற கலாட்டாஸ் தாண்டி அவங்களோட பாண்டிங் ரொம்ப 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 பிடிக்கும். ஹர்ஷத் கான் கிட்டயா இருக்கட்டும், இல்ல பிபி கிட்டயா இருக்கட்டும், இல்ல சூர்யா கிட்டயா இருக்கட்டும், சதீஷ் கிட்டயா இருக்கட்டும். ஸோ அந்த பாண்டிங் வந்து எப்பவுமே எனக்கு ஒரு ஒரு புது ஃபீல் கொடுத்துக்கிட்டே இருக்கும். நம்ம ஃப்ரெண்ட்ஸோட இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். அண்ட் அதே மாதிரி நம்மள இருந்து வளர்ந்து ஒருத்தன் பெரிய ஆளா போறாண்டா அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல் வந்து இவரை பார்க்கும்போது எனக்கு இருந்துகிட்டே இருக்கு. இவங்களோட க்ரூ பார்க்கும்போது இருந்துகிட்டே இருக்கு. நான் நினைச்சேன் இந்த டீசர் வரும்போது, இந்த அனௌன்ஸ்மெண்ட் டீசர் வர்றதுக்கு முன்னாடி எனக்கு தெரிஞ்சு இவங்களோட அந்த பழைய கேங் வந்து இந்த படத்துல இருக்கும் அப்படின்னு நான் நினைச்சேன், இருக்கணும்னு நினைச்சேன். ஏன்னா அந்த டீம் இப்போ இருக்கிற டீமும் நல்லா தான் இருக்கு. ஹர்ஷத் கான், அதுக்கப்புறம் எடிச்சா, எடிபி, ஸோ இவங்க எல்லாமே கேங்கா நல்லா தான் இருக்கு. பட் இருந்தாலுமே அந்த பழைய கேங் இருக்கணும் அப்படின்னு நான் ரொம்ப ஃபீல் பண்ணேன். அதே மாதிரி இப்போ இதோட டைரக்ஷன் டீம் பார்த்தோம் அப்படின்னா ஹர்ஷத் கான், தேவா, பிபி, ஸோ இவங்கெல்லாம் இருக்காங்க. அசிஸ்டன்ட் சினிமோட்டோகிராஃபிங்ல வந்து சூர்யா விஜய்சங்கர் இருக்காங்க. ஸோ இவரோட அந்த ஐடியா பாருங்களேன், தான் வளர்ந்தா தன்னோட கூட இருக்கிறவங்களும் வளரணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட டைரக்ஷன் டீம்லயே சேர்த்துக்கிட்டு, அவங்களோட சினிமோட்டோகிராஃபி லெவல்லையும் சேர்த்துக்கிட்டு அவங்களுக்கு ஒரு ரூட் காஸ்ட் போட்டு கொடுத்து ஒரு ரூட்டை அமைச்சு கொடுக்கறது இருக்குல்ல, அது வந்து ரொம்ப நல்லா இருக்கு. ஸோ இதனாலேயே எனக்கு இவங்களை ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஸோ உங்களுக்கும் பிடிக்கும்னு நான் நினைக்கிறேன். வாங்க இந்த அனௌன்ஸ்மெண்ட் டீசர் பார்க்கலாம். படத்தோட பேர் வந்து நம்மளுக்கு எல்லாம் ரொம்ப பிடிச்ச வார்த்தை, எனக்கு ரொம்ப பிடிச்ச வார்த்தை, இவங்க உருவாக்குன வார்த்தை டயங்கரம். எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த டைட்டிலே. எல்லாத்துக்கும் கூட ஈஸியா கனெக்ட் ஆகும் அப்படின்னு நினைக்கிறேன். இது வந்து இவங்க பெருசா ஏதோ புரட்சி பண்ற படம்லாம் எடுக்க போறது கிடையாது. என்டர்டெய்னிங் ஃபிலிம் தான். அந்த என்டர்டெய்னிங் ஃபிலிமை எந்த அளவுக்கு நம்மளுக்கு ரொம்ப பிடிச்ச மாதிரி கொடுக்க போறாங்க அப்படின்றத பார்க்கறதுக்கு தான் ஆவலா காத்துட்டு இருக்கேன். இந்த அனௌன்ஸ்மெண்ட் டீசர் அதுக்கு பதில் சொல்லணும்னு நினைக்கிறேன். வாங்க பார்க்கலாம். 3, 2, 1 கோ. வேல்ஸ் அன்டைட்டில் ப்ராஜெக்ட் சித்துனா. இளவரசு சார், நீ என்ன கதை யோசிச்சு வச்சிருக்கியோ பயப்படாம தைரியமா சொல்லுப்பா. அப்படி நடுவுல திணறன்னு வச்சுக்க, என்கிட்ட நிறைய கதை சொல்லுவீல, அதுல ஒண்ணு அடிச்சு விடு. பவுண்டட் ஸ்கிரிப்ட் வச்சிருக்க, வீடியோ வச்சிருக்க. சார் நீங்க வரலாம். நல்லா தெரியும்ல. 10th எவ்வளவு மார்க்? 240. நான் சொல்றேன்பா 250 சார். 258 தானே? எனக்கு தானே வந்திருக்கோம். ஏதாவது மார்க்லாம் கேக்குறாரு. அவர் ஏதோ ஒண்ணு கேக்குறாரு விடுப்பா. +2ல 440. 7 எவ்வளவோ? 750 சார். சார் நீங்க மார்க் கம்மியா இருக்கான்னு ஒண்ணு கவலைப்படாதீங்க சார். என் பையன் படம் சூப்பரா எடுப்பான். ஒரே ஒரு சான்ஸ் மாத்திரம் கொடுங்க சார். உட்காருப்பா. ஐ சாரி கணேஷ் சார். ஓகே. அடம்மா. ஆமா சார். சார் நீங்க கொஞ்சம் வெளியே இருங்க சார். இருப்பா. பா ஏண்டா காலேஜ் அட்மிஷனுக்கு அப்பாவை கூட்டிட்டு வருவாங்க. யாராவது சினிமா சான்ஸ் கேட்கறதுக்கு அப்பாவை கூட்டிட்டு வருவாங்களா? இல்ல சார், நான் தனியா காலேஜ் போனதை விட நானும் எங்க அப்பாவும் தான். ஒரிஜினல் ஸ்டோரியோ? ஓ, கதை நல்லா இருக்கு. இருக்குமா? ஓபன் பண்ணா சைன் பண்ணிரலாம்ல. ஏரியா கவுன்சிலர் ஃப்ரெண்ட் தான் பேசுறீங்க. ஓ இல்ல சார் உன் பேரை சொன்னடா. டிபிக்கல் அப்பா. சார் சாரி சார், இந்த ஏரியா கவுன்சிலரே பெரிய ஆள் நினைச்சுங்கிறார் சார் எங்க அப்பா. நீங்க நீங்க இந்த வீடியோ மட்டும் கொஞ்சம் பாருங்க சார். பிரைவேட் நம்பர். ஏய் எடிபி. ஹலோ, யாரு? சித்து, வேல்ஸ் யூனிவர்சிட்டில இருந்து ஐஸ்வரி கணேஷ் பேசுறேன்ப்பா. உன் வீடியோஸ் எல்லாம் பார்த்தேன் சார். விடிவி கணேஷ் சார். விடிவி சார் மொட்டை மாடி பார்ட்டியை கழட்டி வச்சிருக்காங்க. ஓ, அந்த அங்க இருக்கும் போதே ரெக்கார்ட் பண்ணது போல இருக்கு. சபரி. நான் வேல்ஸ்ல இருந்து ஐஸ்வரி கணேஷ் பேசுறேன் சார். நானே உங்களுக்கு கால் பண்ணலாம்னு இருந்தேன் சார்.
என் அக்கா பையன் 12th கொஞ்சம் மார்க் கம்மியா எடுத்துறான் சார். காலேஜ்ல மெடிக்கல் சீட்டோ இல்ல டென்டிஸ்ட் சீட்டோ கொடுத்தீங்கன்னா மெடிக்கல் சீட்டோ டென்டிஸ்ட் சீட்டோ அர்ச்சத்னா பேசிட்டு இருக்க. ஏய் குர்ரா காலேஜ்ல இருந்து. ஹலோ யாரு? ஹலோ, வேல்ஸ் யூனிவர்சிட்டில இருந்து சான்சலர் ஐசரி கணேஷ் பேசுறேன். யாரா இருந்தாலும் காலேஜ் ஈவெண்ட்டுக்குலாம் வர முடியாது சார். இந்த மாசத்துக்கு டேட்டே இல்ல. நீங்க என்ன பண்ணுங்க, எஸ் ஃபன்னுதான், ஃபன்னாதான் இருக்க போகுது. பேமெண்ட் கரெக்டா வந்தா வரலாம். யாரா இவங்க? லூசு பசங்களா இருக்கானுங்க. ஓகேவா? ஏன் பக்கத்தினே இருக்கிறீங்க? குடு போன குடு. ஹலோ யாரு? உங்களை வச்சு படம் பண்ணலான்னு பார்த்தேன். இனிமேல் உங்களுக்கு போன் கூட பண்ண மாட்டேன்டா. வேடா போன். ஹலோ 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 ஹலோ. மொட்டை மாடி பார்ட்டி கழட்டி வச்சிருக்காரு. கணேசா பசங்க ஏதோ தெரியாம பண்ணிட்டாங்க சார். அதுக்காக என் சான்ஸ்ல கை வச்சிடாதீங்க சார். வெல்கம் டு வ்ளாக்ஸ் இல்ல படம். எஸ் நைஸ், நல்லா இருக்கு. அதான் சூப்பர்ப்பா. ஆனா டைட்டில் உங்க ஸ்டைல்ல பயங்கரமா இருக்கணும். அதுலதாங்க ஸ்பெஷலிஸ்ட். எஸ் நைஸ். ஏய் விஜய் சார், அஜித் சார் படம், ஜான்சினா படம். ஷூட்டிங் ஸ்டார்ட் சூன். டயங்கரம். நைஸ், சூப்பரான ஒரு அனௌன்ஸ்மெண்ட். எனக்கு தெரிஞ்சு என்னை மாதிரி நிறைய பேர் இதை ஹாப்பியா பார்த்துருப்பீங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். இதுல சொல்றதுக்கெல்லாம் இது கிடையாது, ஜஸ்ட் அனௌன்ஸ்மெண்ட் வீடியோ. அதே ரொம்ப கிரியேட்டிவா நல்லாவே பண்ணியிருக்காங்க. சூப்பரா இருக்கு. அங்கங்க ரெஃபரன்ஸ் வச்சிருக்காங்கல்ல, நம்ம தலையோட ரெஃபரன்ஸும் தளபதி ரெஃபரன்ஸும் ஜான்சினா ரெஃபரன்ஸ் எல்லாம் இருந்தது சைட்ல, கொஞ்சம் மேல அஜித் சாருக்கு போட்டோக்கு மேல இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு பாக்குறதுக்கு. ஓகே, நான் இந்த படத்துக்கு ஈகரா வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். இவங்க டிராகன் படத்துல ஒரு ஸ்டெப் வச்சுட்டாங்க. அது அவங்கள கொஞ்சம் நல்லாவே ரீச் பண்ண வச்சிருக்கு. அண்ட் ஹர்ஷத் கானனாவை ரொம்ப நல்லா ரீச் பண்ண வச்சிருக்கு. இந்த படம் இவங்களோட அடுத்த ஸ்டெப்பா இருக்கும் அப்படின்னு நான் ரொம்ப எதிர்பார்க்கிறேன், இருக்கணும்னு நான் நினைக்கிறேன், ஆசைப்படுறேன். ஓகே, ஏன்னா எல்லாரோட டஃப் டைம்லயும் இவங்க இருந்திருக்காங்கன்னு என்னை மாதிரியே நிறைய பேருக்கு நான் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டேன். ஸோ அதே மாதிரி இப்போ இந்த படம் மூலமா இன்னும் நிறைய பேருக்கு போய் ரீச் ஆனா இன்னும் ரொம்ப நல்லது அப்படின்னு எனக்கு தோணுது. அவ்வளவுதான், பெருசா சொல்றதுக்கெல்லாம் எதுவும் கிடையாது. ஸோ நான் இதை ரொம்ப ஆவலா எதிர்பார்த்துட்டு இருக்கேன். உங்களுக்கு இந்த அனௌன்ஸ்மெண்ட் பிடிச்சிருந்ததா பிடிக்கலையா? அண்ட் நீங்க சித்து ஃபேன், நீங்க எதுக்காக இந்த படம் பார்க்கணும்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்றத மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. ஸோ நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். திஸ் இஸ் ஃபில்மி டிகோடிங் ஸ்டுடியோ. பாய்.